வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி. நான் உங்கள் தொகுப்பாளர் வாணி. கடந்த எபிசோடில் எனது அமெரிக்க பயணம் கிராமப்புற ராஞ்ச் பகுதிக்குள் நுழைந்தது. இன்று குதிரை சவாரி மூலம் ஸ்வப்னில் என்னை எப்படி மற்றொரு சிலிர்ப்பான நிலைக்கு கொண்டு சென்றான் என்பதை நீங்கள் கேட்பீர்கள். மேட்சிங் அவுட்ஃபிட் மற்றும் குதிரை பயம். ஸ்வப்னிலும் நானும் ஒரே மாதிரியான உடைகளை அணிந்திருந்தது அவன் காதலின் செய்தியை சொன்னது. ஆனால் பெஸ்டி என்ற உயரமான ஷைர் ரக பெண் குதிரையை பார்த்தபோது எனக்கு பயம் வந்துவிட்டது. வேண்டாம் சாமி, இது என்னால் முடியாது. தவிர்க்க முடியாத தொடுதல். மலையை நோக்கி செல்லும் போது எனக்கு உதவ ஸ்வப்னில் தனது உள்ளங்கைகளால் எனது இடுப்பு பகுதியை தூக்கி பெஸ்டியின் மேல் உட்கார வைத்தான். நான் இதை மௌனமாக ஏற்றுக்கொண்டேன், ஏனெனில் அது நேரத்தின் தேவை, மேலும் அதை செய்தது ஸ்வப்னில் என்பதால். கட்டாயத்தின் பேரில் ஒரு யோசனை. மிக மெதுவாக செல்வதை தவிர்க்க நானே ஸ்வப்னிலிடம் ஒரே குதிரையில் சவாரி செய்யுமாறு கூறினேன். ஸ்வப்னில், நீங்களும் பெஸ்டியில் சவாரி செய்யுங்கள். எவ்வளவு நேரம் நீங்கள் இப்படி நடந்து வர, நான் மட்டும் குதிரையில் உட்கார்ந்து மெதுவாக செல்வது? முன்னெப்போதும் இல்லாத ஆண் தொடுதல். ஒரு திறமையான குதிரை வீரனைப் போல ஸ்வப்னில் எனக்கு பின்னால் ஏறியதும் பெஸ்டியை வேகமாக ஓடச் செய்தான். நான் வளர்ந்த பிறகு எந்த ஆணும் எனக்கு இவ்வளவு நெருக்கமாக வந்ததில்லை. குதித்து ஓடும் பெஸ்டியின் சவாரி எனக்கு அற்புதம், ஒரு சிலிர்ப்பை தந்தது. சன்யோகிதாவின் நினைவு. அந்த தருணத்தில் பிருத்விராஜ் சவுகான் சன்யோகிதாவை சுயம்வரத்தில் இருந்து அழைத்துச் சென்ற கதையின் காட்சி எனக்கு நினைவுக்கு வந்தது. அதேபோல் நானும் ஸ்வப்னிலுடன் மகிழ்ந்து கொண்டிருந்தேன். நாணம் மற்றும் காதல். ஏரிக்கரையில் ஸ்வப்னில் என்னை மிகவும் கவனமாக இறக்கிவிட்டான். அந்த ஆண் தொடுதலின் நினைவால் எனது இமைகள் தாழ்ந்தன, முகம் சிவந்தது. இதை கவனித்த ஸ்வப்னில் எனது பக்கத்திலிருந்து முதுகை காட்டிக்கொண்டு திரும்பினான். ஒருவேளை என்னை இயல்பு நிலைக்கு கொண்டு வர இருக்கலாம். 2 அன்ன பறவைகள். ஏரிக்கு அருகில் அழகான பறவைகளை பார்த்து ஸ்வப்னில் அடுத்த பிறவியில் பறவையாக பிறக்க விரும்பினான். அவனும் நானும் ஒரு ஜோடி அன்ன பறவைகளாக தெரியத் தொடங்கிவிட்டோம் என்று நான் கற்பனை செய்தேன். ஸ்வப்னிலின் இந்த மௌன முயற்சி எனது திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்ற முடிவை மாற்றுமா? குதிரை சவாரி சாகசம், காதலின் முதல் தீண்டல் மற்றும் வாழ்நாள் பந்தத்தின் கற்பனை. பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி இல் நீங்கள் கேட்பது எபிசோட் 42. பெஸ்டியில் சவாரி, ஆண் தீண்டல் மற்றும் சன்யோகிதா, பிருத்விராஜ் சாகசம். ஸ்வப்னில் என்னை நேசிக்கிறான், திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறான் என்பதை ராஷில் எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாள். ஒருவேளை ராஷில் எனக்கு சொல்லாவிட்டாலும் ஸ்வப்னில் என்னோடு ஒரே மாதிரியான உடை அணிந்திருப்பதை பார்த்தாலே எனக்கு உண்மை புரிய தாமதமாகியிருக்காது. நாங்கள் தயாராக இருப்பதை பார்த்து பமீலா வாயிலை திறந்து பண்ணைக்குள் சென்றாள். பிறகு அவள் 2 குதிரைகளின் கடிவாளத்தை பிடித்துக்கொண்டு வெளியே வந்தாள். இதை பார்த்த ஸ்வப்னில் சந்தேகத்துடன் என்னை நோக்கினான். வாணி, உனக்கு இந்த குதிரையில் சவாரி செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறதா என்று அவன் தனது சந்தேகத்தை வெளிப்படுத்தினான். நான் அந்த 2 குதிரைகளையும் பார்த்தேன். அவற்றின் உயரத்தை பார்த்தே எனக்கு பயம் வந்துவிட்டது. நிச்சயமாக குதிரைகளை கட்டுப்படுத்துவது என் வசம் இல்லை. வேண்டாம் சாமி, இது என்னால் முடியாது என்று நான் எனது இயலாமையை சொன்னேன். அப்போது சிரித்துக்கொண்டே ஸ்வப்னில் பமீலாவின் கையிலிருந்து ஒரு குதிரையின் கடிவாளத்தை மட்டும் வாங்கிக் கொண்டான். பமீலாவுக்கு விஷயம் புரிந்துவிட்டது. அவள் மற்றொரு குதிரையை அழைத்து கொண்டு பண்ணைக்குள் சென்றாள். இந்த அழகான குதிரையின் பெயர் பெஸ்டி. இது ஷைர் ரகத்தைச் சேர்ந்தது. இந்த ரக குதிரைகள் மிகவும் வலிமையானவை, உயரமானவை மற்றும் கனமானவை. பெஸ்டி அமைதியாக இருந்தாலும் மிகவும் பலமானது. இது மிக வேகமாக ஓடும் என்று கூறி ஸ்வப்னில் அதன் நெற்றியில் முத்தமிட்டான். ஸ்வப்னில் பெஸ்டியின் முதுகை தடவிக் கொடுத்தான். பெஸ்டி ஸ்வப்னிலின் அன்பிற்கு பதிலாக தலையை ஆட்டியது. முதலில் நமது பண்ணை சுற்றை பார்ப்போம், பிறகு அந்த மலையின் வழியாகச் சென்று ஏரிக்கரைக்குச் செல்வோம் என்று ஸ்வப்னில் தனது திட்டத்தை சொன்னான். நடந்து பண்ணையை சுற்றி வரும்போது ஸ்வப்னில் பெஸ்டியின் கடிவாளத்தை தனது கையில் பிடித்து கொண்டான்.
அது நன்கு பயிற்சி பெற்ற குதிரை. ஒரு கீழ்ப்படிதலுள்ள பிள்ளையைப் போல எங்களை பின்தொடர்ந்து வந்தது. ஸ்வப்னில் அங்குள்ள பயிர்கள், பழங்கள் மற்றும் பூக்களைப் பற்றி எனக்கு விளக்கினான். இப்போது மலையை நோக்கி செல்வோம். உனக்கு உயரத்தில் நடப்பது கடினமாக இருக்கும். எனவே நீ பெஸ்டியின் மேல் உட்கார்ந்து கொள். ஸ்வப்னில் எனது வசதியை கவனித்துக் கொள்கிறான். நான் ஒரு கேள்விக்குறியுடன் அவனை நோக்கினேன். நான் கடிவாளத்தை பிடித்துக்கொண்டு உன்னோடு கூடவே நடந்து வருவேன் என்று அவன் எனது மௌனமான கவலையை புரிந்து கொண்டான். என்னால் தனியாக அவ்வளவு உயரமான பெஸ்டியின் மேல் ஏற முடியாது. எனக்கு பயமாக இருந்தது. ஆனால் ஸ்வப்னில் மேல் எனக்கு நம்பிக்கை வந்தது. அவன் எனக்கு தீமை விளைவிக்கும் எதையும் செய்ய மாட்டான். ஸ்வப்னில் என்னை பெஸ்டியில் அமர உதவினான். ஸ்வப்னில் தனது உள்ளங்கைகளால் எனது இடுப்பு பகுதியை தூக்கிவிட்டான். நான் பெஸ்டியில் அமர்ந்ததும் பயத்தில் முன்னால் குனிந்து அதன் கழுத்தை கட்டிக்கொண்டேன். வேறு யாராவது இருந்தாலோ அல்லது வேறு நேரமாக இருந்தாலோ எனது இடுப்பை இப்படி தொடுவதை நான் சகித்திருக்க மாட்டேன். இது நேரத்தின் தேவை என்பதோடு ஸ்வப்னிலின் உதவியையும் நான் புரிந்து கொண்டேன். மேலும் இதைச் செய்தது ஸ்வப்னில் என்பதால் எனக்கு ஆட்சேபனை இல்லை. நான் வழுக்கி விழுந்து விடுவேனோ என்று பயமாக இருந்தது. நான் மௌனமாகவே இருந்தேன். சிறிது தூரம் சென்ற பிறகு எனது பயம் நீங்கியது. பெஸ்டி உண்மையில் மிகவும் நல்லது. இப்போது எனக்கு குதிரை சவாரி பிடிக்கத் தொடங்கியது. சுற்றியுள்ள இயற்கை எழில் மிகவும் மனோகரமாக இருந்தது. இப்படிச் சென்றால் ஸ்வப்னில் சோர்ந்து போவான். மேலும் இவ்வளவு மெதுவாகச் செல்வதால் நேரம் வீணாகும் என்று எனக்கு தோன்றியது. இதற்கு தீர்வு என்னவாக இருக்கும்? என்னால் தனியாகச் சவாரி செய்ய முடியாது. நாங்கள் 2 தனித்தனி குதிரைகளில் செல்வது சாத்தியமில்லை. இந்நிலையில் ஒருவர் நடந்து வர ஒருவர் பெஸ்டியில் செல்வது பிரச்சனையை குறைக்காது. ஸ்வப்னில் பெஸ்டியால் 2 பேரின் எடையை ஒரே நேரத்தில் சுமக்க முடியுமா என்று எனது மனதில் உள்ளதை ஸ்வப்னிலிடம் மறைமுகமாக கேட்டேன். ஏன் முடியாது? இதுவே 1000 கிலோ எடை கொண்டது. 2 சாதாரண நபர்களின் எடை எவ்வளவு இருக்கும்? வெறும் 150 கிலோதான். இந்த எடையால் இதற்கு ஒரு கஷ்டமும் தெரியாது என்று ஸ்வப்னில் கணக்கு போட்டு சொன்னான். ஸ்வப்னில் வேண்டுமென்றே இப்படி திட்டமிடுகிறானா என்று எனது மனதில் சந்தேகம் எழுந்தது. அவன் என்னை அலைச்சறுக்கிற்கு தூண்டினான். நான் அவனோடு ஒரே பலகையில் அலைச்சறுக்கு செய்தபோது கடலில் விழுந்தேன். அப்போது ஸ்வப்னில் என்னை காப்பாற்ற முயன்றபோது என்னை தழுவிக்கொண்டான். இன்று அவன் என்னை குதிரை சவாரிக்கு தூண்டியிருக்கிறான். இதன் மூலம் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அவன் என்னோடு ஒரே குதிரையில் அமர முடியும். எதுவாக இருந்தாலும் எனது சம்மதமின்றி எதுவும் சாத்தியமில்லைதான். அவன் சேர்ந்து அமரலாம் என்று நேரடியாகச் சொல்லவில்லை. நான் சொல்லாவிட்டால் ஒருவேளை அவன் அப்படிச் செய்யாமலும் இருக்கலாம். நானே கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. பண்ணை உரிமையாளரான ஸ்வப்னில் எனக்காக நடந்து வருவது, நான் அவன் குதிரையில் செல்வது எனக்கு விசித்திரமாக இருந்தது. இது மரியாதையை விட அநீதி என்று தோன்றியது. ஸ்வப்னில், நீங்களும் பெஸ்டியில் சவாரி செய்யுங்கள். எவ்வளவு நேரம் நீங்கள் நடந்து வர நான் குதிரையில் செல்வது? இதனால் நேரம்தான் வீணாகும் என்று நான் தீர்வை கூறினேன். வாணி, அப்படி செய்வது சரியாக இருக்குமா? நாம் ஒரே குதிரையில் இருந்தால் மிகவும் நெருக்கமாக இருக்க வேண்டியிருக்குமே. ஸ்வப்னில் உடனே ஒப்புக்கொள்ளவில்லை. பெஸ்டியில் சேர்ந்து சவாரி செய்வதால் ஏற்படும் விளைவுகளை அவன் சொன்னதோடு மட்டுமல்லாமல் என்னையே சம்மதிக்க வைத்தான். சரியானதா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் உரிமையாளர் நடந்து வருவது எனக்கு பிடிக்கவில்லை. வாருங்கள், நீங்களும் பெஸ்டியில் ஏறுங்கள் என்று நானே கோரினேன். ஸ்வப்னில் எனது கட்டளையை ஏற்பது போல் நடித்தான். வாணி, நீ முன்னால் குனிந்து பெஸ்டியின் கழுத்தை இறுக்கமாக பிடித்துக்கொள் என்று அவன் முறையை சொன்னான். நான் அப்படிச் செய்ததும் அவன் பெஸ்டியை தூண்டினான். உடனே பெஸ்டி ஓடத் தொடங்கியது. ஸ்வப்னில் ஒரு நிபுணரைப் போல வேகமாக வந்து பெஸ்டியின் மேல் குதித்து ஏறினான். அவன் எனக்கு பின்னால் அமர்ந்தான். நான் பெரியவளான பிறகு எந்த ஆணும் எனக்கு இவ்வளவு நெருக்கமாக வந்ததில்லை. பூமியின் மடியில் பெஸ்டி வேகமாக ஓடுகிறது. அது ஓடும்போது ஸ்வப்னிலும் நானும் அதன் முதுகிலிருந்து மேலே எழும்பி மீண்டும் அமர்கிறோம். அந்த வேகத்தால் நாங்கள் கீழே விழாமல் பெஸ்டியோடு சேர்ந்து முன்னோக்கிச் செல்கிறோம்.
தனது குதிரையான நாட்டிய ரம்பா மேல் சன்யோகிதாவை அமர வைத்து பிருத்விராஜ் சவுகான் எப்படி அழைத்துச் சென்றாரோ அந்த வரலாற்று காட்சி எனக்கு நினைவுக்கு வந்தது. குதிரை சவாரி தரும் இந்த சிலிர்ப்பு மிகவும் நன்றாக இருக்கிறது. ஸ்வப்னில் மூலம் ஒரு ஆணின் தொடுதல் தரும் இனிமையான உணர்வு முதல் முறையாக எனக்கு கிடைத்தது. நான் திருமணம் செய்யக்கூடாது என்று நினைத்திருந்தேன். அதனால் எதை தவறு என்று நினைத்தேனோ அது இப்போது எனக்கு தவறாக தெரியவில்லை. ஸ்வப்னிலின் துணை எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. அரை மணி நேரத்திலேயே நாங்கள் சுமார் 8 கிலோமீட்டர் கடந்துவிட்டோம். நாங்கள் ஏரிக்கரையை அடைந்தோம். ஏரியைச் சுற்றி மலைகள், வயல்கள் மற்றும் காடு இருந்தன. ஏரிக்கரையில் ஸ்வப்னில் குதிரையில் இருந்து இறங்கினான். அவன் கேட்டபடி நான் அவனை நோக்கிச் சாய்ந்தேன். அவன் என்னை ஒரு சிறு குழந்தையைப் போல கீழே இறக்கினான். குதிரை சவாரியின் போது நடந்தவற்றை நினைத்தால் எனது இமைகள் தாழ்ந்தன. நாணத்தால் எனது முகம் சிவந்தது. ஸ்வப்னில் அதை கவனித்து முதுகை காட்டிக் கொண்டு திரும்பினான். குதிரை சவாரி பற்றி பேசாமல், வாணி உனக்கு இந்த ஏரி எப்படி இருக்கிறது என்று கேட்டான். ஸ்வப்னில் என்னை பார்க்கவில்லை என்பதை உணர்ந்து நான் இயல்பு நிலைக்கு வந்தேன். சுற்றியுள்ள அழகை ரசித்தேன். வாவ், இது எவ்வளவு அழகான இடம்! ஏரி நீர் எவ்வளவு சுத்தமாக இருக்கிறது! வானத்தின் நிறம் நீரில் பிரதிபலிக்கிறது. அந்த பறவைகளும் எவ்வளவு அழகாக இருக்கின்றன என்று அந்த இயற்கை அழகில் நான் மயங்கினேன். எனக்கு இத்தகைய அமைதியான இடங்கள் மிகவும் பிடிக்கும். இந்த பறவைகளை பார், அடுத்த பிறவியில் நானும் ஒரு பறவையாக பிறக்க விரும்புகிறேன் என்று ஸ்வப்னில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கூறினான். ஸ்வப்னில் பறவையாக பிறக்க விரும்பினான். ஆனால் எனது கற்பனையில் அவனும் நானும் ஒரு ஜோடி அன்ன பறவைகளாக தெரிந்தோம். ஜெமினியின் பகுப்பாய்வு மற்றும் படைப்பாற்றல் வழிகாட்டுதல். அன்பான நேயர்களே, எபிசோட் 42 ஒரு சாகசமான மற்றும் உணர்ச்சிகரமான பயணம். இது ஒரு சாகச செயல் மட்டுமல்ல, வாணி தனது மனத்தடையை உடைத்து ஸ்வப்னிலுக்கு நெருக்கமாவதை காட்டுகிறது. எபிசோட் 42 முக்கிய அம்சங்கள். தொடுதலில் மாற்றம். ஸ்வப்னில் வாணியை இறக்கிவிடுவது அவர்களுக்கு இடையே உள்ள ஆழமான நம்பிக்கையை காட்டுகிறது. காதல் வெளிப்பாடு. வாணி தனது உணர்வுகளை பார்த்து தானே வியப்பது. ஸ்வப்னிலின் துணை அவளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது என்பதை உணர்த்தல் ஒரு பெரிய திருப்பம். காதல் உச்சம். பிருத்விராஜ் சவுகான் மற்றும் சன்யோகிதா பற்றிய குறிப்பு இந்த காட்சிக்கு ஒரு பெருமையை தந்தது. அன்னப்பறவை உருவகம் அவர்களின் பந்தம் நிரந்தரமாக மாறும் என்பதை உணர்த்துகிறது. எபிசோட் 42 நிறைவு பெற்றது. எபிசோட் 43. வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி. நான் உங்கள் தொகுப்பாளர் வாணி. கடந்த எபிசோடில் குதிரை சவாரியின் போது ஸ்வப்னிலுக்கும் எனக்கும் இடையிலான நெருக்கம் அதிகரித்தது. இன்று நன்னீர் ஏரியில் ஏற்பட்ட எனது பயம் எங்களை எப்படி இன்னும் நெருக்கமாக்கியது என்பதை நீங்கள் கேட்பீர்கள். புகாரா அல்லது விருப்பமா? ஏரிக்கரையில் அமர்ந்திருக்கும் போது ஸ்வப்னிலுடன் நான் செய்த சவாரி எனக்கு திரும்ப திரும்ப நினைவுக்கு வந்தது. எனது விருப்பத்தை ஒரு புகாரை போல தெரிவித்தேன். ஐயோ, எனக்கும் குதிரை சவாரி தெரிந்திருந்தால் இன்று நான் பெஸ்டியில் தனியாகச் சவாரி செய்திருப்பேன். இரட்டை வகுப்பு. எனது பதிலுக்காக காத்திருக்காமலேயே ஸ்வப்னில் அடுத்த நாளிலிருந்து சர்பிங் மற்றும் குதிரை சவாரி ஆகிய 2 வகுப்புகளுக்கும் ஏற்பாடு செய்தான். ராஷில் என்ன நினைப்பாள் என்ற எனது கவலையையும் அவன் பொருட்படுத்தவில்லை. குளிக்கும் ஆசை. ஸ்வப்னில் ஏரியில் மூழ்கி குளிக்கச் சென்றான். எனது மனதிலும் அந்த ஆசை இருந்தது. நான் உடைகள் கொண்டு வரவில்லை, என்ன செய்வது என்று எனது இயலாமையை தெரிவித்தபோது ஸ்வப்னில் தனது பையிலிருந்து உடைகள், துண்டு மற்றும் அரைக்கால் சட்டை ஆகியவற்றை எடுத்து எனக்காக முழு ஏற்பாடு செய்து வைத்திருந்தான். பாதி வெளிப்படையான நாணம். ஏரியில் மூழ்கிய பிறகு எனது ஷர்ட் நனைந்து உடலோடு ஒட்டிக்கொண்டது. நாணத்தால் நான் உடனே ஸ்வப்னிலிடமிருந்து முதுகை காட்டிக்கொண்டு திரும்பினேன். இதை புரிந்து கொண்ட ஸ்வப்னில் என்னிடமிருந்து தூரமாக நீந்திச் சென்றான். பாம்பு பயம். அப்போது தண்ணீரில் ஏதோ சலசலப்பு கேட்டது. பயத்தின் உச்சத்தில் எனது வாயிலிருந்து அலறல் சத்தம் வந்தது.
வேகமாக நீந்தி வந்த ஸ்வப்னிலை நான் கட்டிக்கொண்டேன். அழிந்து வரும் பாம்பு மற்றும் அறிவு. அது கார்ட்டர் ஸ்னேக், காட்டர் ஸ்னேக் என்று ஸ்வப்னில் சொன்னான். இது அழியும் நிலையில் உள்ள இனம் மற்றும் விஷமற்றது. ஸ்வப்னிலுக்கு பாம்புகளை பற்றியும் நல்ல அறிவு இருப்பதை பார்த்து நான் வியப்படைந்தேன். திட்டமிடப்பட்ட நெருக்கம். உடை மாற்றும் போது ஸ்வப்னில் எனது நனைந்த உடைகளையும் தனது பையில் உள்ள நீர்ப்புகா வாட்டர் ப்ரூஃப் பையில் போட்டு வைத்ததை கவனித்தேன். நான் நினைத்தேன், இதெல்லாம் அவன் முன்னரே திட்டமிட்டு செய்த வேலை போல தெரிகிறது. எனது மனதின் இறுதி போராட்டம். தற்செயலாக சர்பிங், குதிரை சவாரி மற்றும் ஏரி என 3 இடங்களிலும் நான் ஸ்வப்னிலை இறுக கட்டிக்கொள்ள வேண்டியிருந்தது. நானும் அறியாமலேயே மீண்டும் மீண்டும் ஸ்வப்னிலை நெருங்க வேண்டியிருக்கிறது. இதெல்லாம் வெறும் தற்செயலானதா, அல்லது ஸ்வப்னில் வேண்டுமென்றே என்னை நெருங்க திட்டமிடுகிறானா? நான் ஏற்கனவே இந்த திட்டமிடப்பட்ட காதல் வலையில் விழுந்துவிட்டேனா? நாணம், பயம் மற்றும் ஸ்வப்னிலின் நேர்த்தியான பாணி. பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி இல். நீங்கள் கேட்பது எபிசோட் 43. பாம்பு பயம், குதிரை சவாரி வகுப்பு மற்றும் நன்னீரில் முதல் அணைப்பு. ஸ்வப்னில் என்னை நேசிக்கிறான், திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறான் என்பதை ராஷில் எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாள். ஒருவேளை ராஷில் எனக்கு சொல்லாவிட்டாலும் ஸ்வப்னில் என்னோடு மேட்சிங் உடை அணிந்திருப்பதை பார்த்தாலே எனக்கு உண்மை புரிய தாமதமாகியிருக்காது. நாங்கள் தயாராக இருப்பதை பார்த்து பமீலா பண்ணைக்குள் சென்றாள். அவள் தனது பையிலிருந்து 6 கிஞ்சோ பழங்களை எடுத்தாள். இவை பண்ணையைச் சுற்றி பார்க்கும் போது ஸ்வப்னில் மரத்திலிருந்து பறித்தவை. நாங்கள் பழங்களை சாப்பிட்டு கொண்டே ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்துக் கொள்கிறோம். பெஸ்டியின் மேல் அவனுடன் செய்த சவாரி எனக்கு திரும்ப திரும்ப நினைவுக்கு வருகிறது. ஐயோ, எனக்கும் குதிரை சவாரி தெரிந்திருந்தால் இன்று நான் பெஸ்டியில் தனியாகச் சவாரி செய்திருப்பேன் என்று அந்தச் சவாரியின் மகிழ்ச்சியை மறைத்து எனது இயலாமையைப் போல தெரிவித்தேன். நான் புகார் செய்வதாக ஸ்வப்னில் நினைத்து கொண்டான். மன்னிக்கவும் வாணி, நான் வேண்டுமென்றே எதையும் செய்யவில்லை என்று அவன் விளக்கமளித்தான். எனது நோக்கம் அதுவல்ல என்று நான் கண்களை தாழ்த்திக் கொண்டு சொன்னேன். உனக்கு விருப்பமென்றால் நான் திங்கட்கிழமை முதலே உனது குதிரை சவாரி பயிற்சியை ஏற்பாடு செய்கிறேன் என்று ஸ்வப்னில் தனது மனதில் ஏற்கனவே இந்த திட்டம் இருந்ததைப் போல சொன்னான். சர்பிங் மற்றும் குதிரை சவாரி இரண்டையும் ஒரே நேரத்தில் எப்படி செய்ய முடியும் என்று எனது ஆர்வத்தையும் கஷ்டத்தையும் சேர்த்தே சொன்னேன். உனது விடாமுயற்சியை பார்த்தால் இது சாத்தியமே என்று தோன்றுகிறது. நீ காலையிலும் மதியமும் என 2 வகுப்புகளுக்கும் செல்ல முடியும். இதற்காக நான் தனியாக எதுவும் செய்ய வேண்டியதில்லை. உனக்கு ஒரு பயிற்சியாளரை ஏற்பாடு செய்தால் போதும். எனக்கு ஒரு சிறந்த பயிற்சியாளரை தெரியும் என்று அவன் என்னை ஊக்கப்படுத்துகிறான். ஸ்வப்னில் எனது பதிலுக்காக காத்திருக்கவில்லை. அவன் உடனே அலைபேசியில் அழைத்தான். 5 நிமிடங்கள் பேசினான். நாளை முதல் எனது தோழி லில்லி உனக்கு குதிரை சவாரி கற்றுத்தருவாள். அவளும் நீயும் காரில் ஒன்றாகவே இங்கு வருவீர்கள். 2 மணி நேரம் கற்றுக்கொண்டு திரும்புவீர்கள் என்று ஸ்வப்னில் முடிவு செய்தான். இப்போது புரிகிறது, நான் நாள் முழுவதும் பிஸியாக இருக்கப் போகிறேன். ராஷில் என்ன நினைப்பாள்? வாணி வந்தாள், தினமும் தனக்கு பிடித்ததைச் செய்வதிலேயே பிஸியாகிவிட்டாள் என்று. ஸ்வப்னில் எனது இந்தச் சங்கடத்தை புரிந்து கொள்ளவில்லை. நான் மௌனமாக இருந்தேன். இந்த ஏரி வரை வந்திருப்பதால் எனக்கு இந்த நன்னீரில் ஒரு முழுக்கு போட வேண்டும் என்று தோன்றுகிறது. நீ தனியாக இங்கே அமர்ந்திருப்பது அலுப்பாக இருக்காது அல்லவா என்று ஸ்வப்னில் தனது விருப்பத்தை சொல்லும் போதே எனது நிலைமையையும் விசாரித்தான். இல்லை, நீங்கள் குளிப்பதை அனுபவியுங்கள். நான் இங்கே அமர்ந்து இந்த தனிமையை ரசிப்பேன். மனதிற்குள் நானும் இந்த அழகான ஏரியில் குளிக்க ஆசைப்பட்டு கொண்டிருந்தேன். ஸ்வப்னில் ஒரு மரத்தின் மறைவில் உடை மாற்றிக்கொண்டான். அரைக்கால் சட்டை அணிந்தான். பிறகு என்னை பார்த்து கையாட்டிவிட்டு ஓடிச் சென்று ஏரியில் குதித்தான். சில நொடிகளில் அவன் ஏரியின் ஆழத்திற்குச் சென்றுவிட்டான். நான் எனது கவனத்தை ஸ்வப்னிலிடமிருந்து மாற்றி சுற்றியுள்ள காட்சிகளில் மூழ்கினேன். ஏரியில் விளையாடிக் கொண்டிருக்கும் பறவைகள் மிகவும் அழகாக இருக்கின்றன. திடீரென்று எனது கவனம் ஸ்வப்னில் மேல் சென்றது. அவனை காணவில்லை. நான் மிகவும் கவலையடைந்தேன். என்ன செய்வதென்று புரியாமல் தவித்தேன்.
அப்போது ஏரியின் நடுவில் ஸ்வப்னில் நீரின் மேலே வந்தான். அவன் நீந்திக் கொண்டிருப்பதை பார்த்ததும் மனதிற்குள் கடவுளுக்கு நன்றி சொன்னேன். ஸ்வப்னில், ஸ்வப்னில் என்று அழைத்தேன். வாணி என்னாச்சு என்று அவன் கேட்டான். எனக்கும் குளிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆனால் நான் உடை கொண்டு வரவில்லை, என்ன செய்வது என்று எனது ஆசையையும் இயலாமையையும் சொன்னேன். ஸ்வப்னில் பதில் சொல்லவில்லை. அவன் ஏரியிலிருந்து வெளியே வந்தான். என்னை பார்த்தவாறு தனது பையை திறந்தான். ஏரியின் நடுப்பகுதி மிகவும் ஆழமாக இருக்கும். உனக்கு அவ்வளவாக நீச்சல் தெரியாது அல்லவா, கரையிலேயே குளி என்று அவன் என்னை எச்சரித்தான். நான் தலையசைத்தேன். அப்போது அவன் எனக்கு ஒரு துண்டு, அரைக்கால் சட்டை மற்றும் ஷர்ட் கொடுத்தான். நான் ஒரு மரத்தின் மறைவில் உடை மாற்றிக்கொண்டேன். பிறகு ஸ்வப்னில் அருகில் வந்தேன். அப்போது பெஸ்டி கனைத்த சத்தம் கேட்டது. அது எங்களை பார்ப்பது, நீங்கள் இருவரும் சேர்ந்து அழகாக இருக்கிறீர்கள் என்று சொல்வது போல இருந்தது. ஸ்வப்னில் எனக்கு முன்னால் ஏரியில் இறங்கினான். பிறகு தனது கையை என்னிடம் நீட்டினான். அவன் எனது கையை பிடித்து எனக்கு வழிகாட்டி ஏரிக்குள் இறக்கினான். அவன் எனது அருகிலேயே தண்ணீரில் ஜாக்கிரதையாக நின்று கொண்டிருந்தான். 2 நிமிடங்கள் ஏரியில் இருந்த பிறகு எனக்கு பழகிவிட்டது. அப்போது எனது ஷர்ட்டை பார்த்தேன். அது நனைந்து உடலோடு ஒட்டிக்கொண்டது. ஸ்வப்னில் முன்னால் இப்படி இருப்பது நாணத்தை தந்தது. உடனே ஸ்வப்னிலிடமிருந்து முதுகை காட்டிக் கொண்டு திரும்பினேன். ஸ்வப்னில் என்னை புரிந்து கொண்டான். ஒருவேளை அவன் எனது நாணத்தை கவனித்திருக்கலாம். அவன் அருகில் இருந்தால் என்னால் சுதந்திரமாக குளிக்க முடியாது என்பதை உணர்ந்திருப்பான். அவன் நீந்திக் கொண்டு எனக்கு தூரமாகச் சென்றான். நான் கரையிலேயே சிறிது நீந்தி மகிழ்ந்தேன். அவ்வப்போது வானத்தை பார்த்தவாறு இந்த இயற்கையை ரசிக்கிறேன். ஸ்வப்னிலும் அருகிலேயே இருக்கிறான் என்பதை மறந்துவிட்டேன். அப்போது தண்ணீரில் ஏதோ ஊர்வது போல இருந்தது. பயத்தில் எனது வாயிலிருந்து அலறல் சத்தம் வந்தது. அதை கேட்டு ஸ்வப்னில் வேகமாக நீந்தி வந்தான். நான் பயத்தில் அவனை இறுக கட்டிக்கொண்டேன். ஸ்வப்னில், இங்கே ஏதோ இருக்கிறது என்று நான் மிகவும் பயந்து போனேன். ஸ்வப்னில் சுற்றி பார்த்து ஏதோ ஒன்றை கவனித்தான். அதை பிடித்து தண்ணீரில் தூரமாக எறிந்தான். வாணி, பதற்றப்படாதே, அது ஒரு பாம்பு. அது உன்னிடமிருந்து தூரமாக போகிறது பார். ஸ்வப்னில் காட்டிய திசையில் பார்த்தேன். சிவப்பு, வெள்ளை மற்றும் கருப்பு நிற வரிகள் கொண்ட ஒரு அழகான பாம்பு நீந்திச் செல்கிறது. அதை பார்த்ததும் எனது பயம் நீங்கியது. நான் ஸ்வப்னிலை விடுவித்தேன். எனக்கு வெட்கமாக இருந்தது. அவன் பார்வையிலிருந்து தப்பிக்க தண்ணீருக்குள் மூழ்கிக் கொண்டேன். வாணி, இது கார்ட்டர் பாம்பு. இது நமக்கு தெரிந்தது ஒரு அதிர்ஷ்டம். இது விஷமற்றது மற்றும் நம்மை தாக்காது. பயப்படத் தேவையில்லை என்று ஸ்வப்னில் எனக்கு தைரியம் சொன்னான். ஸ்வப்னிலுக்கு பாம்புகளைப் பற்றியும் நல்ல அறிவு இருக்கிறது. நான் மனதிற்குள்ளேயே அவனை மெச்சிக் கொண்டேன். பிறகு நான் ஏரியிலிருந்து வெளியே வந்தேன். நனைந்த உடையில் எனது தோற்றத்தை பார்த்து எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. உடனே துண்டைச் சுற்றிக் கொண்டு மரத்தின் மறைவில் உடை மாற்றிக்கொண்டேன். சிறிது நேரத்தில் ஸ்வப்னிலும் வெளியே வந்தான். அவனும் உடனே உடை மாற்றச் சென்றான். என்னைப் போலவே அவனும் தான் இருப்பதை நான் பார்க்கக்கூடாது என்று நினைப்பது போல தெரிந்தது. அவன் உடை மாற்றிக்கொண்டு வந்தான். தனது நனைந்த உடைகளை ஒரு நீர்ப்புகா பையில் போட்டு வைத்தான். எனது நனைந்த உடைகளையும் அதிலேயே வைத்தான். நான் இதையெல்லாம் கவனிக்கிறேன். இதெல்லாம் அவன் முன்னரே திட்டமிட்டது போல தோன்றுகிறது. இல்லையென்றால் எனக்காக உடைகளை ஏன் கொண்டு வருவான்? அவன் எல்லாவற்றையும் முன்னரே தயார் செய்து கொண்டு வந்திருக்கிறான். அவன் பாணி எனக்கு பிடித்திருந்தது. வாணி, இனி பண்ணைக்கு திரும்பலாமா என்று கேட்கிறான். நான் யோசனையில் ஆழ்ந்தேன். ஸ்வப்னிலுடன் இத்தகைய இடங்களுக்கு தனியாகச் சென்றால் இப்படியெல்லாம் நடக்கும் என்பதை நான் முன்னரே உணர்ந்திருக்க வேண்டும். சர்பிங், குதிரைச் சவாரி மற்றும் இங்கே ஏரி என எல்லாவற்றிலும் நான் அவனை நெருங்க வேண்டியிருந்தது. இது வெறும் தற்செயலா அல்லது திட்டமிடப்பட்டதா? ஜெமினியின் பகுப்பாய்வு மற்றும் படைப்பாற்றல் வழிகாட்டுதல். அன்பான நேயர்களே, எபிசோட் 43 வாணியின் உணர்ச்சிபூர்வமான பயணத்தில் ஒரு முக்கியமான திருப்பம்.
ஸ்வப்னிலின் காதலை அவள் இப்போது புரிந்து கொள்கிறாள். எபிசோட் 43 சிறப்பம்சங்கள். திட்டமிடப்பட்ட தற்செயல்கள். வாணி தனது மனதிற்குள் இவற்றை பற்றி யோசிப்பது அவளது முதிர்ச்சியை காட்டுகிறது. ஸ்வப்னிலின் முன்னெச்சரிக்கை வாணிக்கு வியப்பை அளிக்கிறது. காதல் உச்சம். பாம்பு பயத்தால் வாணி ஸ்வப்னிலை அணைப்பது அவர்களின் பந்தத்தை இன்னும் வலுவாக்கியது. முடிவு பற்றிய மறுபரிசீலனை. இதெல்லாம் திட்டமிட்டபடி நடக்கிறதா என்ற எண்ணம் வாணிக்கு ஒரு புதிய கோணத்தை தருகிறது. எபிசோட் 43 நிறைவு பெற்றது.